லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாம ஈஸியா போயிடலாம். குழந்தைய ஃபாரின் கொண்டு போறதா இருந்தா கூடவே பேரண்ட்ஸும் போகணும். நம்ம ஒரு சட்டப்படி அம்மா கை குழந்தையோட எங்க போனாலும் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஆனா அப்பாக்கு அப்படி கிடையாது. நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. என்ன சுத்தி நடக்கிறதையெல்லாம் நீ பார்த்துட்டு தானே இருக்க. நான் நல்லதுன்னு நினைச்சு செய்யற காரியம் எல்லாம் எனக்கே பிரச்சனையா வந்து முடியுதுமா. இந்த சந்தோஷ்காக நான் படிய சுமந்துகிட்டு இருந்தா அவன் எனக்கு வாழ்க்கை கொடுக்கறதா நினைச்சு லக்ஷ்மி கிட்ட உண்மையை சொல்லிருக்கான். அவன் சொன்ன நேரம் அதை பவி கேட்டுட்டு என் முகத்திலேயே முடிக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். இதுல கல்யாணம் நின்று அசிங்கப்பட்டதுதான் மிச்சம். இப்ப என்னடா நான் குழந்தைய தூக்கிட்டு போகணும்னா நான் கல்யாணம் பண்ணணுமா? எப்படிமா? லக்ஷ்மியை தவிர நான் வேற யாரையுமே அந்த இடத்துல வச்சு பார்த்ததில்ல. ஆனா லக்ஷ்மி குழந்தைய பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக நான் கல்யாணம் பண்ணணும் போல் இருக்கு. லக்ஷ்மிக்காக நான் கல்யாணம் பண்றதா இல்ல லக்ஷ்மிக்காக காத்திருக்கிறதா என்ன முடிவெடுக்கிறதுன்னு எனக்கு தெரியலம்மா. அம்மா, எனக்கு குழப்பம் வரும்போதெல்லாம் அதுக்கு நீங்க தான் சரியா வழிகாட்டுவீங்க. இப்பவும் நீங்க தான் எனக்கு சொல்லணும். சாரி லக்ஷ்மி, இன்னைக்கு நீங்க இப்படி நடைபெணமா இருக்கிறதுக்கு நான் காரணமாயிட்டேனேன்னு நினைக்கும் போது வருத்தமா இருக்கு. உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்காத கஷ்டம் இல்லை. அதையெல்லாம் தைரியமா நின்று எதிர்த்து வந்த நீங்க இன்னைக்கு இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கீங்களே. ஒரு நேரத்துல இந்த அபார்ட்மெண்ட்டே நல்லது கெட்டதுன்னு எல்லாத்துக்கும் உங்களை தான் தேடும். ஆனா இன்னைக்கு நீங்க இப்படி உட்கார்ந்துருக்கீங்க. யாரும் என்னன்னு கூட கேட்காம போறாங்க. என்னால நீங்க இப்படி இருக்கிறத பார்க்க முடியல லக்ஷ்மி. நீங்க நம்பிக்கை இழந்து இருக்கிறத பார்த்தும் நான் எப்படி தூரமா இருக்கிறது இல்ல. இப்ப நான் வந்து பார்த்தா குழந்தைய பத்தின விஷயத்த சொல்ல வேண்டி வரும். அதனால சந்தோஷ் பவி வாழ்க்கை கெட்டு போயிடும். வேண்டா ஹரி, மனசை கல்லாக்கிக்கிட்டு இங்கிருந்து போயிடு. சாரி லக்ஷ்மி, அவங்க மட்டும் இல்ல, நானும் சுயநலவாதி தான். ஆனா என் சுயநலம் நீங்க நல்லா இருக்கணுங்கிறது தான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க லக்ஷ்மி. சாரி. ஹரிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது உன்னை வெளிநாட்டுக்கு அழைச்சிட்டு போகணுங்கிறதுக்காக மட்டும் இல்ல. எனக்கும் அந்த ஆசை இருந்துச்சுதான். ஆனா காலம் கடந்து போச்சுன்னு நான் எனக்கே ஆறுதல் சொல்லிக்கிட்டேன். ஆனா சிச்சுவேஷன் டிமாண்ட் பண்ணதுனால நான் மேரேஜ் பண்ணிக்க கேட்டேன். ஏதோ ஒரு வேகத்துல அப்படி சொல்லிட்டேன். இப்போ ஹரி சம்மதம் சொல்லணும்னு என் மனசு கிடந்து அடிச்சுக்குது. அதை விட அவன் என்ன தப்பா நினைச்சுக்க கூடாதுன்னு ரொம்ப பயமா இருக்கு.
குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. எங்க ஹரி என்ன சொல்லுவான்னு நீ சொல்லு பாப்போம். சொல்லுடா. சொல்லுடா. சாரி நர்மதா, நாங்க 2 பேரும் உனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்கணும். என்ன ஹரி இப்படி சொல்லிட்ட? எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல. சொல்ல போனா நான் ஹாப்பியா இருக்கிறது இப்பதான். ஹரி, என்னால சஸ்பென்ஸ் தாங்க முடியல. ப்ளீஸ் சொல்லு ஹரி. நான் எதிர்பார்க்கிற மாதிரி பதில சொல்லு. நர்மதா, நான் சொல்ல போறதை நீ எப்படி எடுத்துக்க போறேன்னு எனக்கு தெரியல. ஆனா எந்த முடிவுதான் எனக்கு சரின்னு படுது. முடிவை ரொம்ப சீக்கிரம் எடுத்துட்டேன். ஆனா அதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல. நர்மதா, நான் நல்லா யோசிச்சு பார்த்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன். எனக்கு என் ஆசை கனவுகளை விட இவனோட எதிர்காலம் தான் முக்கியம். அதனால நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன ஹரி சொல்ற? உண்மையாவா? உண்மையாவே நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஆமா நர்மதா, எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு அதை தவிர வேற எந்த தீர்வும் எனக்கு தெரியல. நீ கல்யாணம் ஏற்பாடு பண்ணு. எனக்கு இருக்கிற கஷ்டத்துல நான் உன்னையே சேர்த்துக்கிறேன்னு நினைக்கும் போதுதான் மனசு ஒரு மாதிரியா இருக்கு. சாரி நர்மதா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஹரி. நீ இப்படி முடிவெடுத்ததுல எனக்கும் சந்தோஷம்தான். நீ எதையும் யோசிக்காத. நம்ம மேரேஜ் முடிஞ்ச அடுத்த நாளே நம்ம 3 பேரும் ஃபாரின்ல இருப்போம். தேங்க்ஸ் நர்மதா. நீ மட்டும் இல்லனா நான் இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். தேங்க்ஸ் ஒன்ஸ் அகைன். ஜோ 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 ஜோ, எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாடா? ஹரி என்னோட காலேஜ்ல ஏன் கிரஷ். இவ்வளவு நாளைக்கு அப்புறம் எனக்கும் அவனுக்கும் கல்யாணம். அத நினைக்கும் போது வாவ். நான் லக்ஷ்மி அளவுக்கு உன்னை பார்த்துப்பேனான்னு தெரியல. பட் நான் உனக்கு ஒரு நல்ல அம்மாவா இருப்பேன். நர்மதா, இப்ப இங்க எதுக்கு கூட்டு வந்திருக்கு? ஏதாவது வாங்கணும்னு இருந்தா நீ மட்டும் வந்திருக்கலாம்ல. தேவையில்லாம குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்து யாராவது பார்த்தா சங்கடமாயிடும். என்ன ஹரி இப்படி சொல்லிட்ட? எப்படியும் நம்ம மேரேஜ் இன்னும் 1 வீக்குள்ள நடந்தாகணும். அப்பதான் விசா ப்ராசஸ்ல முடிக்க சரியா இருக்கும். நம்ம மேரேஜ் சிம்பிளா பண்றோம்னாலும் ட்ரெஸ் ஜுவல்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாமா? நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. யாரும் உன்னை பார்க்க மாட்டாங்க.
சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம். யார் இது? ஹரிசர் மாதிரி இருக்கு. ஹலோ ஹலோ சொல்றா. சந்தோஷ், ஹரிசர் என் முன்னாடி தாண்டா இருக்காரு. என்னடா சொல்ற? நல்லா பாத்தியாடா நீ? டேய் அவர்தானா? டேய் இப்ப எங்க இருக்காரு மச்சான்? நீ எங்க இருக்க? டேய் அவர் எனக்கு தெரியாதா? கன்ஃபார்மா அவர் தான்டா. இங்க வலசரவாக்கம் பக்கத்துல ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அங்கதான் இருக்காரு. ஆனா கூட யாரோ ஒரு லேடி இருக்காங்க. ஏதோ விசேஷம் போல நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே. டேய் இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன். நீ அவரை மிஸ் பண்ணாம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இரு. ஓகேவா? நீ வா சந்தோஷ், அவரை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். டேய் மிஸ் பண்ணாதடா, நான் வந்துருவேன்டா. கொஞ்ச நேரத்துல வந்துரு. ஓகே ஓகேடா. டேய் மச்சான், ஷாப்பிங்ல தானே அவரை பார்த்தேன்னு சொன்னேன். அப்புறம் எதுக்கு என்ன இங்க வர சொன்ன? அது டேய் அவங்க அங்க இருந்து கிளம்பிட்டாங்கடா. நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தேன். லாஸ்ட் சிக்னல் அவங்கள மிஸ் பண்ணிட்டேன். பட் அவங்க நெக்ஸ்ட் சிக்னல் இன்னும் கிராஸ் பண்ணி போகல. அங்க என் ஃப்ரெண்டு தான் டிராஃபிக் இன்ஸ்பெக்டரா இருக்கான். நானும் உடனே அவனுக்கு ஃபோன் பண்ணி ஹரிசாரோட அடையாளத்தையும் கார் அடையாளத்தையும் சொல்லி கேட்டேன். அவர் வண்டி கிராஸ் ஆகலன்னு கன்ஃபார்மா சொல்றான். அவர் இந்த ஏரியாக்குள்ள தானே எங்கேயோ போயிருக்கணும். ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்த்தா அவங்கள கண்டிப்பா பிடிச்சிடலாம். அப்புறம் அவர் வந்த வண்டி கிரே கலர் காரு. சந்தோஷ் சாரிடா, கை கெட்டினது வாய் கெட்டாத மாதிரி போயிடுச்சு. நான் தான் அவரை மிஸ் பண்ணிட்டேன். சாரிடா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடா. இன்னொன்னு என்னன்னா, நீ கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷனே போதும். அவரை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சரிடா. சரி நீயும் தேடு, நானும் தேடுறேன். ஓகேடா நான் வரேன். சரி, அவர் எங்கேயாவது இருந்தா அதே மாதிரி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிரு. சரியா? ஓகேடா மச்சான். பாய் பாய். கிரே கலர் கார். சார், நீங்க எங்க சார் இருக்கீங்க? ஒவ்வொரு டைமும் உங்க பக்கத்துல வந்து நான் உங்களை மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்க போனா நாங்க சந்தோஷமா இருப்போம்னு நினைச்சீங்க. ஆனா நீங்க தான் எங்க சந்தோஷங்கிறது நீங்க இல்லாத நாட்கள்ல தான் சார் எங்களுக்கு புரியுது. தயவு செய்து வந்துருங்க சார், ப்ளீஸ். ஐயோ, செக்யூரிட்டி இங்க வாங்க. இட்ஸ் ஓகே மேடம். இருங்க இருங்க. சாரிங்க, நீங்க வந்ததை நான் கவனிக்கல. பலமா ஏதோ அடிபட்டுருச்சா? இல்ல இல்ல, கவனிக்காம நான் தான் கார் மேல மோதிட்டேன். என் மேல தான் தப்பு. சாரி. ஆக்சிடென்ட்டே நடக்காதப்ப கூட அடிபட்டுட்டதா காசு வாங்குறவங்க தான் இங்க அதிகம். நீங்க இவ்ளோ ஜென்யூனா நடந்துக்கிறீங்க. என் மேல தானே தப்பு. என்ன நர்மதா கார் வாசல்லே நிக்குது? எங்கேயோ அர்ஜென்ட்டா போகணும்னு சொன்னா?
அச்சச்சோ, ஏதாவது அடிபட்டிருக்கா? வாங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு போலாம். இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க வாங்கல, வாங்க பரவாயில்ல, வாங்க. மெதுவா வாங்க. நீங்க என் மேலதான் தப்புன்னு பெருந்தன்மையா சொன்னாலும் நான் பார்க்காம வண்டியை ரிவர்ஸ் எடுத்ததும் தப்புதான். இப்ப அடிபட்டதை பார்த்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம அனுப்புனா இன்னைக்கு பூரா உங்க நினைப்பாவே இருக்கும். இல்ல ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரி கில்ட்டியா இருக்கும். சோ ப்ளீஸ், அங்க பாத்ரூம் இருக்கு, கைய வாஷ் பண்ணிட்டு வாங்க. நான் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வரேன். இல்ல வேண்டாங்க, அடியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் கிளம்புறேன். இல்லங்க, நீங்க போங்க, வாஷ் பண்ணிட்டு வாங்க ப்ளீஸ். பாத்து. என்னாச்சு நர்மதா? எங்கேயோ அர்ஜென்ட்டா வெளியில போகணும்னு கிளம்புன? அதையே ஹரி கேக்குற? காரை வெளிய எடுத்த உடனே ஒரு பைக்ல இடிச்சிட்டேன். ஐயோ, அடி எதுவும் படலையே? எனக்கு ஒண்ணும் இல்ல ஹரி. பைக்ல வந்த பையனுக்கு தான் ஒரு சின்ன காயம் ஆயிடுச்சு. ஆனா பாரு, அந்த பையன் ரொம்ப நல்லவனா இருக்கான். அடிபட்டதை கூட பொருட்படுத்தாம என்கிட்ட போய் சாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்க்க ரொம்ப பாவமா இருந்துச்சு. அதான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலான்னு அழைச்சிட்டு வந்தேன். ரெஸ்ட் ரூம்க்கு போயிருக்கான். நான் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை எடுத்துட்டு வந்துடுறேன். ம்? ஹரி சார். ஏய் சந்தோஷ், என்னடா ஆச்சு? பைக்ல பாத்து வரல, சார் அடிபட்டுச்சா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது சார். சார் சார் எங்க இருக்கீங்க சார் நீங்க? சார் நீங்க விட்டு போனதுல இருந்து நம்ம குடும்பம் தான் சார் இடிஞ்சு போய் கிடக்கு. சார் நீங்க போனதுக்கு அப்புறம் என்னென்ன நடந்துச்சு தெரியுமா? எனக்கு இனிமே நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இனி எந்த உறவும் சொல்லிக்கிட்டு என்னை தேடி வராதீங்க. குட் பை. நீங்க நானும் பவியும் ஒன்னா இருக்கிறதுக்காக அந்த பழிய சுமந்துட்டு வந்தீங்க. ஆனா என்னோட அவசர புத்தியால என் தலையில நானே மண்ணவாரி போட்டுக்கிட்டேன் சார். சார் பாவம் சார் அம்மா. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதும் அவங்க உங்களை தப்பா நினைச்சு திட்டினதால ரொம்பவே அப்செட்டா இருக்காங்க சார். நானும் பவியும் நல்லா வாழணும்னு தானே சார் நீங்க ஆசைப்பட்டீங்க. ஆனா அது நடக்கல சார். நீங்களும் அம்மாவும் சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்பட்டேன் சார். அதாவது நடக்கணும் சார். சார் ப்ளீஸ் சார், வாங்க சார், என்னோட வீட்டுக்கு போலாம் சார். ப்ளீஸ் சார். இல்ல சந்தோஷ், இன்னைக்கு நான் வேற ஒரு பிரச்சனையில இருக்கேன். சார் சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார். சார் உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் சார். சார் நாளுக்கு நாள் அம்மாவோட நிலைமை ரொம்ப மோசமாயிக்கிட்டே இருக்கு சார். ப்ளீஸ் சார். சார் குற்ற உணர்ச்சி அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுக்கிட்டே இருக்கு சார். அவங்க சரியாகி திரும்பவும் பழைய மாதிரி இருக்கணும்னா நீங்க வந்தாதான் சார் முடியும். சார் ப்ளீஸ் தயவு செஞ்சு வந்துருங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் ஏய், எனக்காக கொஞ்சம் இரு, கொஞ்சம் அப்படி வா. சார் என்ன சார்? வெளியில போலாமா? சார் போலாமா? சார் என்ன காரியத்தை பண்ணிருக்க சார்? முட்டாள் மாதிரி பண்ணிருக்க. என்னாச்சு சார்? நீ இப்படி பண்றதுக்காகவா நான் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன்? அங்க நடந்தது ஆக்சிடென்ட்னு சொன்னா அது எப்படி நடந்தது, யார் காரணம், நீ எதுக்கு அங்க போனேன்னு 1000 கேள்விகள் வரும். உன் வாழ்க்கையை பாதிக்கணும்தான்
நான் முன் வந்து அந்த பழியை ஏத்துக்கிட்டேன். என்னைக்காவது நீ இப்படி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணுவேன்னு தான் நான் உங்ககிட்ட சத்தியமும் வாங்கினேன். ஆனா அதையும் மீறி நீ சொல்லிருக்க. சார் நீங்க என்ன கொலை கூட பண்ணுங்க சார், அதுக்கு உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. ஆனா நான் ஏன் இப்படி எல்லாம் பண்ணேன்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஹரி சார். சார் இந்த உண்மை தெரிஞ்சும் அத சொல்லாம வாழ்றதா சார் பெரிய கொடுமை. அதுவும் நம்மளை நம்புறவங்க கிட்ட உண்மையை மறைக்கிறது நரக வேதனை சார். சார் நான் அம்மாவை பார்க்கும் போதெல்லாம் நான் தப்பு பண்ண மாதிரி தோணிக்கிட்டே இருக்கு. நான் உண்மையை சொல்லி எப்படியாவது அம்மாவை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி உங்க கூட சேர்த்து வைக்கணும் தான் அந்த உண்மையெல்லாம் சொன்னேன். ஆனா அது பவிக்கு தெரிஞ்சு என் வாழ்க்கை இப்படி சின்னாபின்னமாகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஹரி சார். இதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். அதான் புரிஞ்சுக்காம நீ இப்படி பண்ணிட்டியே. தப்பு செஞ்சவன் என்னைக்கா இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சுதானே சார் ஆகணும். நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். அதுக்கு அதுக்கு தண்டனையாதான் பவி என் புள்ளைய கூட பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டா. சார் என்னோட வாழ்க்கையை விடுங்க. நான் உங்களை தேடி அலைஞ்சது எல்லாமே நான் தெரியாம பண்ண ஒரு தப்புக்கு பரிகாரம் தேடதான். சார் சார் ஹரி சார் நீங்க எப்படியாவது வந்து அம்மாவை பார்க்கணும் சார். சார் அதுக்கப்புறம் தான் சார் நான் போராடினதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் கிடைக்கும் சார். ப்ளீஸ் என்னை வற்புறுத்தாத சந்தோஷ். என்னால நீ லட்சுமியை பார்க்க முடியாது சார். அவங்கள பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வரும். அப்புறம் எப்படி அவங்களோட நிம்மதியா இருக்க முடியும் சொல்லு? இந்த உறவுனால இனிமே யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை.